வேறொரு ஹதீஸில் கூறினார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன ஷைத்தான ذئبுல் இன்சானி கذئபில் கனமி, எவ்வாறு ஆடுகளுக்கு அட்டூழியம் செய்யக்கூடியதாக, ஃபசாது செய்யக்கூடியதாக, மேயக்கூடியதாக ஓனாய் இருக்கின்றதோ, இதே போன்று மனிதர்களை தாக்குவதற்காக வேண்டி ஷைத்தான் இருக்கின்றான். தனித்து இருக்கக்கூடிய, தனிமைக்கு போகக்கூடியவர்களை ஷைத்தான் தாக்கி விடுவான், ஷைத்தான் தீண்டி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் உங்களுக்கு வஇய்யாக்கும் வஷ்ஷிஆப, பிரிவு பிரிவுகளாக பிரிவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். வஅலைக்கும் பில் ஜமாஆ, நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒன்றுபட்டவர்களாக இருங்கள். ஒரு மஹல்லாவாக இருக்கலாம், ஒரே விடயத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு கீழால நாம் இயங்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஊராக இருக்கிறாம், ஒரு சமூகமாக இருக்கிறாம், ஒரு குழுவாக இருக்கிறாம், நாம் ஒற்றுமையை கையாள வேண்டும். குடும்பத்திலேயும் நாம் எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு, எங்களுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது ஊர் தலைவராக இருக்கலாம், மஹல்லாவுடைய தலைவராக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கலாம், நாம் கட்டுப்படுவோம். இவ்வாறு கட்டுப்படும் சந்தர்ப்பத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு அங்கு இடம் கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மதீனாவுடைய மஸ்ஜிதுல தொழுதுவிட்டு சுபஹுடைய தொழுகையின் பின்னால சஹாபாக்கள் அவர்களுடைய திக்ர் முடிச்சதன் பின்னால வெளியே வருகின்றார்கள். வந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் ஆச்சரியமாக இருக்கின்றது. முழு மஸ்ஜிதையும் சுத்தி ஓநாய்கள் இருக்கின்றது. நபியிடத்துல போய் யா ரசூலல்லாஹ் நடந்த நிகழ்வை கூறிதன் சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு மஸ்ஜிதுல இருந்து வெளியே வந்து அந்த ஓநாய்களில் பெரிய ஓநாயை சந்தித்து கேட்டார்கள், என்ன காரணம், நீங்கள் வீதிக்கு வந்து விட்டீர்கள், மஸ்ஜிதுக்கு வந்து மக்களுக்கு இடையூறு கொடுப்பதா போல விளங்கின்றது, என்ன காரணம் என்று கேட்கும் சந்தர்ப்பத்தில் பெரிய ஓநாய் சொன்னது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், இந்த சஹாபாக்கள் அன்றைய காலத்தை போன்றே இந்த காலத்திலேயும் அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆடு கிடைத்தது, ஆனால் இப்பொழுது எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு ஆடும் கிடைப்பதில்லை யா ரசூலல்லாஹ் என்று கூறும் சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்களே, நீங்கள் செஞ்ச சதகாக்கள், நீங்கள் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்ததின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆடுகளை பாதுகாத்துள்ளான். சஹாபாக்களுக்கு இந்த நன்மாராயத்தை சொன்னார்கள். நீங்கள் கணக்கிட்டு, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோட ஈமானுடன் நீங்கள் சதகா ஜகாத் கொடுத்ததின் மூலமாக ஒரு ஆடு கூட அநியாயம் செய்யப்படவில்லை என்பதாக கூறினதன் பின்னால் அந்த பெரிய ஓநாய் இடத்தில் போயிட்டு கூறினார்கள். அந்த ஓநாய் சொன்னது, எங்களுக்கு பசியாக இருக்கிறது என்று கூறின சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த இடத்தில் ஆட்டு மந்தையில் இருந்து தனித்து இருக்குமோ அது உங்களுடைய உணவு என்பதாக அந்த ஓநாய்க்கு கூறினார்கள். இதன் பின்னால தான் இந்த ஹதீஸை கூறினார்கள், தனித்து இருக்கக்கூடிய ஆட்டை இந்த ஓநாய் மேய்ந்துவிடும் என்பதாக, சாப்பிட்டுவிடும் என்பதாக. இதே போல ஷைத்தானும் அந்தந்த கட்டங்கள் குழுக்களில் இருந்து பிரிந்து விட்டாலும் இந்த நேரத்தில் ஷைத்தான் அடர்ந்தேறி விடுவான் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.